அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவத் இன் இஸ்லாம், அதாவது மனிதர்களை வழிப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு காரியமாக திகழ்கின்றது தாவத். இந்த தாவத் இந்த உலகம் அல்லாஹ் உருவாக்கி இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து இந்த வானம், இந்த பூமி, சூரியன், காற்று, நிலம், தண்ணீர் ஆகிய இந்த வஸ்துக்களை எல்லாம் படைத்த பிறகு மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பியுள்ளான். அந்த நபிமார்களுடைய 25 பெயர்களை மற்றும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளான ஈசாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிவந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிவந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பியுள்ளான். மற்றும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக, மிக அழகாக கூறியுள்ளான். ஆக இந்த அனைத்து நபிமார்களும் உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்றால், மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்துவதற்காகவும் இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த நபிமார்களை அனுப்பினான். அவர்கள் அனைவர்களும் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு ஒருவனும் இல்லை, வேறு யாரும் இல்லை என்று இந்த கோட்பாடை தான் அனைத்து மனிதர்களுக்கும் கற்பித்தார்கள். லா இலாஹா இல்லல்லா என்கின்ற இந்த கோட்பாடை தான் இந்த அனைத்து நபிமார்களும், அதாவது 1,24,000 நபிமார்களும் இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு கற்பித்து கொடுத்தார்கள். மனிதர்கள் வெவ்வேறு பாவங்களையும், அதிகமான பாவங்களையும், அவர்களுடைய வாழ்க்கை தவறான ஒரு வழியாகவும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள் தவறாக. ஆக இந்த மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு நேர் வழியையும், நேர்மையான ஒரு பாதையையும், நல்ல ஒரு வாழ்க்கையையும் வகுப்பதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டினான். அதாவது நம்முடைய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் 5 வேளை தொழுகை தொழுவதற்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்முடைய உம்மத் வருவதற்கு முன்னால், அதாவது என்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபிமார்கள் வருவதற்கு முன்னதாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் 50 வகை, அதாவது 50 முறை தொழுவதற்காக 50 முறை அல்லாஹ் அவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டியிருந்தான். நம்முடைய இந்த காலத்தில் மனிதர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த உலகம் மிக வேகமாகவும், அதாவது டெக்னாலஜி அதிகமாக உள்ளதின் காரணமாக இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கு ஏற்றவாறு இறைவன் 5 வேளை தொழுகையை குறைத்து மனிதர்களுக்கு அளித்துள்ளான். ஆக இந்த 5 வேளை தொழுகையை நாம் தொழுவதற்கே நாம் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் அதாவது இந்த தொழுகை எதற்காக என்றால், மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும், அதாவது அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக இந்த தொழுகையை அல்லாஹ் நிலைநாட்டினான். அதே போன்றே நோன்பு நோற்பதையும் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு அமலாக, ஃபரதாக அமைத்துள்ளான். நோன்பு நோற்பது, பிறகு ஜக்காத் கொடுப்பது, தானம் தர்மம் செய்வது, பிறகு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் பயணம் செல்வது, அதாவது மக்காவில் உள்ள காபா என்கின்ற அந்த காபாவை நாம் சென்று அதனை ஹஜ் செய்வது அல்லது உம்ரா செய்வது என்கின்ற இந்த 4 காரியங்களையும், மற்றும் மிக முக்கியமான ஒரு கோட்பாடாகிய லா இலாஹா இல்லல்லா என்கின்ற அந்த ஷஹாதாவையும் கலிமாவையும் நாம் முழிந்து வாழ்வதுதான் இந்த மூமினுடைய வாழ்க்கையாக தெரிகின்றது. அதாவது இந்த 5 ஃபரஸ்கள், கலிமாவை கூறுவது, பிறகு தொழுகையை நிலைநாட்டுவது, நோன்பு நோற்பது, ஜக்காத் கொடுப்பது, கடைசியாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் பயணம் செல்வது. இந்த ஹஜ் பயணம் எதற்காக உருவாகியுள்ளது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவருடைய மனைவிக்கு, அதாவது
பிள்ளை இல்லாதன் காரணமாக அல்லாஹ் வந்து அவர் 60 வயது தாண்டிய பிறகு அவருக்கு ஒரு குழந்தையை ஆஹ், ஆஹ், அருளினான். அந்த குழந்தை வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடன் அவருடைய மனைவியாகிய ஆஹ், ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் அந்த குழந்தையுடன் செல்லும் பொழுது குழந்தைக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் அந்த மக்காவில் உள்ள அந்த ஒரு மரத்தடியில் அந்த குழந்தையை போட்டுவிட்டு சஃபா மர்வா என்கின்ற மலையை சென்று சென்று தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஜம்சம் என்கின்ற ஒரு நீரூற்றை உருவாக்கினார்கள். எதற்காக வென்றால் அந்த குழந்தை தண்ணீர் தாகத்தால் அழுததன் காரணமாக அவர்கள் அந்த அந்த அதாவது அந்த இடத்தில் தண்ணீர் நில் நில் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி அந்த குழந்தைக்கு தண்ணீர் தாகத்தை அடைத்தார்கள். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருடைய மனைவி அந்த சஃபா மர்வா என்கின்ற அந்த மலையையும் பிறகு அந்த ஊரில் இருக்கின்ற அந்த காபா என்கின்ற அந்த வீடு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களும் கட்டிய வீடாக இருக்கின்றது. அதை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு நம்முடைய அதாவது கிப்லாவாக அமைத்துள்ளான். ஆகவே அதனை வந்து நாம் சென்று உம்ரா என்று கூறுவது என்னவென்றால் அதாவது 7 முறை நாம் வந்து அந்த காபாவை சுற்றி வர வேண்டும். பிறகு சஃபா மர்வா என்கின்ற மலையும் 7 முறை சென்று வர வேண்டும். இதுதான் வந்து சுன்னத்தாக திகழ்கின்றது. அதே போன்று வந்து ஹஜ் என்பது 40 நாட்கள் செய்ய வேண்டிய அமல். அதாவது 40 நாட்கள் இந்த செயலை வந்து நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த ஹஜ் வந்து நிறைவேறும். ஹஜ் என்பது 40 நாட்கள் நாம் செய்ய வேண்டியது. உம்ரா என்பது ஹஜ்ஜில் கால்வாசியாக இருக்கின்றது. அதாவது பாதிப்படம் வராது, கால்வாசியாக இருக்கின்றது. ஆகவே இந்த அமல்களை நாம் வந்து வாழ்க்கையில் செய்ய வேண்டும். இஸ்லாத்தில் 10 வகையான வழிமுறைகள், அதாவது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட் என்கின்ற 10 வழிமுறைகளை அல்லாஹ் வந்து கற்றுத்தருகின்றான். அதாவது முதலாவதாக இறைவனுக்கு எந்த ஒரு இறைவனையும், அதாவது எந்த ஒரு கற்களையும் அல்லது எந்த ஒரு மனிதர்கள் அல்லது கற்கள் ஆகிய அல்லாஹ்வுடைய படைப்புகளை, மரங்கள் அல்லது சூரியன், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய இவைகள் அனைத்தையும் நாம் வந்து இறைவனாக, கடவுளாக வணங்கக்கூடாது. இறைவன் வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதாவது நாம் வந்து அந்த இறைவன் வந்து இறைவனுடைய படைப்புகளை வந்து இறைவன் என்று நாம் நினைத்து வணங்கக்கூடாது. இறைவன் வந்து இந்த படைப்புகள் அனைத்திற்கும் மேலான ஒரு சக்தி என்று நாம் வந்து நம்முடைய மனதில் பதித்து அந்த அந்த நிலைமையில் நாம் வந்து அந்த இறைவனை வணங்க வேண்டும். அதுதான் முதலாவதாக கூறப்படுகின்றது. இரண்டாவதாக நாம் வந்து நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். தாய் தந்தையர்களுக்கு நாம் வந்து மரியாதையை தர வேண்டும், மதிப்பை தர வேண்டும். அவர்கள் நமக்காக நமக்கு படுகின்ற கஷ்டத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இதை வந்து இரண்டாவதாக இறைவன் வந்து கற்றுத்தருகின்றான். மூன்றாவதாக நம்முடைய குழந்தைகள், நாம் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளை வந்து நாம் நம்முடைய கைகளாலேயே கொல்லக்கூடாது. அதாவது நாம் வந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அவர்களுக்காக நாம் கஷ்டப்பட வேண்டும். நாம் வந்து அவர்களுக்காக நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவர்களுக்கு நாம் உணவை அளிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் குழந்தையை பெற்றுவிட்டு அவர்களை விட்டு சென்று விடக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. இது வந்து நாம் வந்து மூன்றாவது வழிமுறையாக இறைவன் வந்து கூறுகின்றான். பிள்ளைகளை வந்து கொல்லக்கூடாது. அதாவது தன்னுடைய பிள்ளைகளை காசுக்காகவோ அல்லது உணவின்மை காரணத்திற்காகவோ நாம் வந்து கொலை செய்யக்கூடாது. நான்காவதாக கெட்ட விஷயங்களின் பால் நாம் வந்து வரக்கூடாது. அதாவது பிறருடைய மனைவியுடன் பிறருடைய மனைவி அல்லது தவறான முறையில் நாம் செய்கின்ற இந்த தாம்பத்தியம் வந்து அல்லாஹ் வந்து தடுத்திருக்கின்றான். ஆகவே வந்து தன்னுடைய மனைவியுடன் அல்லாஹ் வந்து அதற்காக தான் மனைவி என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியுள்ளான். அதாவது நாம் கல்யாணம் செய்து நாம் வந்து செய்ய வேண்டிய விஷயத்தை அதற்கு முன்னதாகவே நாம் வந்து அனுபவித்துக் கொள்வது அல்லது கல்யாணம் செய்த பிறகு பிறருடைய மனைவியுடன் நாம் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்கின்ற இந்த அசிங்கமான விஷயங்களை விட்டு நாம் தூரமாகி இருக்க வேண்டும். இறைவனிடம் இதனை நாம் வந்து பாதுகாவல் தேட வேண்டும். ஆகவே இதனை வந்து 4வது ஒரு விஷயமாக அல்லாஹ் கூறுகின்றான். 5வதாக ஒருவருடைய உயிரை வந்து நாம் வந்து ஒருவரை கொலை செய்வது வந்து பாவமாக கருதப்படுகின்றது. அதாவது ஒருவர் வந்து ஒரு
யாராவது வந்து தேவையில்லாமல் ஒருவரை நாம் கொலை செய்வது வந்து பாவமாக கருதப்படுகின்றது. ஆனால் அந்த மனிதர் ஏதாவது ஒரு தவறை செய்திருக்கிறார், அதன் காரணமாக அவருக்கு வந்து நாம் நீதியின் காரணமாக அந்த மனிதரை நாம் வந்து கொலை செய்வது வந்து நமக்கு தவறு கிடையாது. அதாவது ஒருவரை கொலை செய்யக்கூடாது. அதாவது தேவையில்லாமல் ஒரு மனிதரை நாம் வந்து கொலை செய்யக்கூடாது. இது 5வதாக கூறப்படுகின்றது. 6வதாக வந்து அதாவது பிறருடைய சொத்துக்களை அல்லது பிறருடைய செல்வங்களை, பிறருடைய பொருட்களை அல்லது பிறருடைய ஆடு மாடு ஆகிய ஒட்டகம் ஆகிய இந்த பொருட்களை எல்லாம் நாம் வந்து அபகரித்து கொள்ளக்கூடாது. அதாவது ஏழையாக இருக்கின்றவருடைய பொருட்களையோ ஏழையாக இருக்கின்றவருடைய சொத்துக்களையோ நாம் வந்து அநியாயமாக அபகரித்து கொள்ளக்கூடாது. அதனை வந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடாது. ஆகவே இதனை 6வதாக கூறப்படுகின்றது. 7வதாக ஒருவருக்கு நாம் ஒரு விஷயத்தை ஏதாவது ஒருவரிடம் நாம் வந்து பொருட்கள் வாங்குகின்றோம் அல்லது கடத்தெருவில் நாம் சென்று ஏதாவது பொருட்களை வாங்குகின்றோம் என்றால் அதனை ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது அதனை சரியான எடையில் வாங்க வேண்டும். அதாவது அந்த எடைக்கு ஏற்ற பணத்தை வந்து அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அநியாயமாக அதிகமாகவோ அல்லது குறைத்தோ வந்து அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கக்கூடாது. இது 7வதாக கூறப்படுகின்றது. 8வதாக வந்து ஒருவரை பற்றி நாம் வந்து தவறாக குறை கூறக்கூடாது. 8வதாக கூறப்படுகின்றது ஒருவரை வந்து நாம் தவறாக நாமே சித்தரித்து பிறரை பற்றி வந்து தவறாக பேசக்கூடாது. அவர் சென்ற பிறகு அவரை பற்றி நாம் வந்து புறம் பேசக்கூடாது. அதாவது அவர் செய்கின்ற தவறை வந்து நாம் நம்முடைய கண்களால் அல்லது காதால் கேட்டிருந்தாலே தவிர அவரை பற்றி நாம் தேவையில்லாமல் தவறான ஒரு வதந்திகளை அல்லது அவருடைய காரியங்களில் நாம் வந்து பேசக்கூடாது. 9வதாக வந்து இறைவன் நமக்கு கூறியுள்ள விஷயங்களை எல்லாம் வந்து நாம் பின்பற்றி அல்லாஹ்வுக்கு நாம் வழிபட்டு அல்லாஹ் கூறியிருக்கின்ற விஷயங்களையும் அதாவது பரதான அமல்களையும் அதன் பிறகு இறைவன் நமக்கு வாக்களித்துள்ள விஷயங்களையும் வந்து நாம் வந்து நிறைவேற்ற வேண்டும். இது வந்து 9வதாக கூறப்படுகின்றது. 10வதாக அல்லாஹ் வந்து நமக்கு குறிப்பிட்டுள்ள அதாவது இறைவன் நமக்கு கூறியுள்ள வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அதாவது இஸ்லாத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நேரான பாதையை நாம் வந்து பின்பற்ற வேண்டும். இறைவனுக்கு நாம் வழிபட வேண்டும். இறைவனுடைய படைப்புகளையோ அல்லது இறைவன் உருவாக்கியுள்ள இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களையோ நாம் வந்து வழிபடக்கூடாது. மனிதர்கள் தான் மிகப்பெரியவர்கள், மனிதர்கள் கையில் தான் அனைத்தும் இருக்கின்றது என்று அவர்கள் பின்னாடி நாம் சொல்லக்கூடாது. இறைவனை வந்து நாம் நம்ப வேண்டும், வணங்க வேண்டும். இது வந்து கடைசியாக கூறப்படுகின்றது. இந்த கடைசியாக கூறப்படுகின்ற இந்த விஷயத்தை வந்து நாம் இந்த காலத்தில் வந்து நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் மிக மோசமாக இந்த உலகம் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 10 விஷயங்களை தான் வந்து நபிமார்கள் வந்து அனைத்து மனிதர்களுக்கும் கற்பித்து கொடுத்தார்கள். இதுதான் தாவா என்கின்ற இந்த தாவத் அமல். இந்த தாவா என்கின்ற இந்த அமல்களில் இந்த 10 விஷயங்களையும் நாம் வந்து அனைத்து மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.